கர்மா என்பது பிரபஞ்சத்தின் வழி. நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் இறுதியில் இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். மற்றவர்களை அழிக்க நினைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் மரண நேரத்தை உன் கைகளால் குறிப்பதற்கு சமம். பொய், களவு, சூது, வாது, துரோகம் தொடக்கத்தில் நன்மை அளித்தாலும் முடிவில் துன்பத்தையே கொடுக்கும். மற்றவர்களுக்கு துன்பம், துரோகம் செய்யும் போது நினைவில் வை, நாளைய உன் துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய். மற்றவர்களை காயப்படுத்துபவர்கள் தாங்களும் காயப்படுவார்கள். அதுவே கெட்ட கர்மா என்பதாகும். உண்மையில் கர்மா உங்களை சோதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தெரிந்து செய்தாலோ தெரியாமல் செய்தாலோ, தவறோ சரியோ, தவறாமல் நிச்சயம் திரும்பி வரும். நீ கடவுளை கும்பிட்டாலும் கர்ம வினைகளை அனுபவித்தே தீர வேண்டும். வாழ்வில் நீ நடத்திய நாடகமெல்லாம் உன் வாழ்வில் அரங்கேறியே தீரும். இதுவே கர்மா. நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க ஒருவன் வந்து கொண்டே இருப்பான். உங்கள் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் கடந்த கால கர்மாவின் வினையாகும். கடவுளுக்கு பயப்படவில்லை என்றாலும் கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். நீ விதைத்தது எதுவோ அறுவடையும் அதுவே ஆகும். காரணமின்றி காரியங்கள் இல்லை. இதுவே கர்மா. நேர்மையாக இருங்கள். அது கர்மாவை போல் இறுதியில் உங்களிடமே வந்து சேரும். மற்றவர்களுக்கு துன்பம், துரோகம் செய்யும் போது நினைவில் வை, நாளைய உன் துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய். பழிவாங்குவதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் கட்டாயம் தங்கள் கர்மாவை எதிர்கொள்வார்கள். நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் நிழல் போல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது நன்மையோ தீமையோ எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை. நீங்களே உங்கள் கர்மாவை உருவாக்கிக் கொள்கிறீர்கள். வாழ்க்கையில் நாம் விதைக்கின்ற விதை எப்படிப்பட்டது என்பதை காலம் நமக்கு காட்டிக் கொடுக்கும். நம் எண்ணங்கள், செயல்கள் யாவும் யாருக்கும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நன்மையும் ஆறுதலும் தருவதாக இருக்க வேண்டும். அநீதி செய்து மற்றவர்களுக்கு துன்பம் இழைத்தவர்கள் என்றுமே வாழ்வில் வென்றதாக சரித்திரம் இல்லை. அவர்கள் தோல்வியை தழுவுவது உறுதி. தீய செயல்கள் ஆரம்பத்தில் தேன் போல இனித்தாலும் போக போக துன்பத்தையே கொடுக்கும். தீய செயல்களை செய்தவர் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் கர்ம வினையிலிருந்து தப்பிக்க முடியாது. உங்களின் துன்பத்திற்கு மற்றவர்களை என்றுமே குறை கூறாதீர்கள். பாவச் செயலில் மறந்தும் ஈடுபடக்கூடாது. அது முதிர்ந்து பயன் விளைவிக்கும் பொழுது தாங்க முடியாத துன்பத்தை விளைவிக்கும். ஒருவரின் நன்மை தீமைக்கு அவரவரே காரணமாக இருக்கின்றார்கள். எதை செய்தாலும் திருந்த செய்யுங்கள். அதுவே உங்கள் வாழ்வை அர்த்தம் உள்ளதாக்கும். கர்மா என்பது உலகளாவிய விதி. நீங்கள் விதைத்ததை கட்டாயம் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் செய்த நன்மை, தீமை, துரோகங்களை காலம் கட்டாயம் திருப்பி உங்களுக்கே கொடுக்கும். நாம் பிறருக்கு செய்யும் செயல்கள் நம்மையே வந்து சேரும். நன்மையாக இருந்தாலும் சரி, தீமை அல்லது துரோகமாக இருந்தாலும் சரி. நேர்மையாக இருங்கள். அது கர்மாவைப் போல இறுதியில் உங்களிடமே வந்து சேரும். நல்லதே நடக்கும்.